எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தங்கம் வெள்ளியை 3 to 6 month அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது தங்கம் வெள்ளி எப்படி மூவ் பண்ண போகுதுண்டு, என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, எப்படி மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது 100% ஷுவராக இப்படி தான் நடக்க வேண்டியில்லை. எந்த ஒப்பீனியனை நான் திருப்பி சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன் உங்களோட சேர்ந்து. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக விளங்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இது தங்கம், இது வெள்ளி சார்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு தங்கத்துக்கு போகிறேன். ஸோ நான் தங்கத்தை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். நான் இதுக்கு ஃபஸ்ட்டாக ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகு இதிலிருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன். ஸோ இது நான் ரெட் ஆக்குறேன். ஸோ அதிலிருந்து இந்த மூவ்லேருந்து இந்த புல் பேக்குக்கு ஒரு ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வரைஞ்சி பார்க்க போகிறேன். இந்த லோவிலேருந்து இந்த ஐயை கனெக்ட் பண்ணி இந்த புல் பேக் லோவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு 2 டார்கெட் கொடுக்குது. ஸோ இதில் நான் ஒரு டார்கெட்டை இது பண்ணுறேன், அடுத்தது இந்த டார்கெட்டை மார்க் பண்ணுறேன். பிறகு இந்த மூவுக்கு, இந்த சின்ன மூவுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே, இதை க்ரீன் ஆக்குறேன். பிறகு ஓல் டைம் ஐயில் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இப்போ இப்படித்தான் மார்க்கெட் போய்கொண்டிருக்கு. இது முந்தி ரெசிஸ்டண்டாக இருந்தது, பிறகு இப்போ பிரேக் ஆகி போய்கொண்டிருக்கு. ஸோ அடுத்த மூவ் எப்படி நடக்கும் வேண்டாம். ஸோ இங்கே இருக்குது, திருப்பி கீழே வர சான்ஸ் இருக்குது. கீழே இந்த ஓல் டைம் ஐயில் சப்போர்ட் எடுத்து போனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பிறகு அடுத்த டார்கெட்டுக்கு போகும். பிறகு சப்போர்ட் எடுத்து இங்கேயோ திருப்பி ஒரு புல் பேக் பிறகு இந்த இதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்னு தோணுது. ஸோ அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஆங்கர் வியூவை போட்டு பார்க்குறேன் இதிலேருந்து. ஸோ அப்புறம் இதில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்புறம் இந்த ஆங்கர் வியூவை இங்கே மூவ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு திருப்பி அந்த ஆங்கர் வியூவை மூவ் பண்ணால் ஸோ இங்கே வந்திருக்கு. இந்த மூவ் புலிஷாக இருக்கிறதுக்கு 2 விஷயத்த நடக்கணும். ஒன்று, இந்த ஓல் டைம் ஐயை, ப்ரீவியஸ் ஓல் டைம் ஐயை பிரேக் பண்ணக்கூடாது. மற்றது இந்த ஆங்கர் வியூவை பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ இது 2ஐயும் பிரேக் பண்ணால் புலிஷ் மூவ் குறைஞ்சிரும். எப்போ பேரிஷ் ஆகும் வேண்டாம் ஷார்ட் டேர்முக்கு, நான் லாங் டேர்மை பற்றி பேசலை. இதில் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் 3 to 6 month தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி கொண்டு கீழே வந்துச்சுன்னா திருப்பி இங்கே போக மட்டும் சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு தான் திருப்பி வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்துச்சுன்னா நான் சொன்னேன்ல, மார்க்கெட் ஏறும் வரைக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆகும் வரைக்கும் கோல்டும் ஏறிக்கொண்டே போகும். எப்போ மார்க்கெட் கிராஷ் கன்ஃபார்ம் ஆகுதோ, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் கோல்டு விழும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரைக்கும் கோல்டு திருப்பி இங்கே நிற்கும். ஸோ இப்படித்தான் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணுது. இங்கே போகும். இப்போ ஓல் டைமையே பிரேக் பண்ணிட்டோம், திருப்பி ஒரு புல் பேக் வரணும். வந்தால் தான் நல்ல உண்மையாக சொல்ல போனால். அப்படியே நேர் ரோட்டில் போய் கொண்டு வந்தால் பக்கன்னு விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு புல் பேக் இந்த ஓல் டைம் ஐயை பிரேக் பண்ண, ஓல் டைம் ஐயை, ப்ரீவியஸ் ஓல் டைம் ஐயை சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போனால் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம், நல்ல கன்ஃபார்மான பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 4800 சொல்லலாம். செகண்ட் டார்கெட் 5300 காட்டுது. ஸோ இதுதான் இதுபடி போனால். ஸோ நீங்கள் அடுத்தது வேணும்னா இங்கே ஒரு இதிலேருந்து ஒரு ஃபெபினாச்சி வரைஞ்சி பார்த்தா இந்த டார்கெட்டும் 4900 மாதிரி காட்டுது. ஸோ அதான் நான் சொன்னேன் 5000லேருந்து 5300க்குள்ளே போகும். ஸோ இந்த ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் அங்கேருந்து வரைஞ்சிருக்குன்னா இங்கேருந்து வரைஞ்சிருக்கு. முதல் வரைஞ்சது இந்த லோவிலேருந்து, ஏப்ரல் லோவிலேருந்து இந்த ஐயை கனெக்ட் பண்ணி, அக்டோபர் ஐயை கனெக்ட் பண்ணி, பிறகு அக்டோபரில் புல் பேக்கை கனெக்ட் பண்ணி வரைஞ்சி பார்க்கும் போது எனக்கு 2 டார்கெட் கொடுக்குது. ஒன்று 4800, மற்றது 5300. இல்லாட்டி இந்த புலிஷ் மூவை கனெக்ட் பண்ணி பார்த்தா, இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 4500, 600 சச்சம் கொடுக்குது. மற்றது 4952. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுபடி ரீச் பண்ணியாச்சு. ஸோ நான் இதிலையும் இப்படி வரைகிறேன் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரீச் பண்ணியாச்சு, பிறகு இதுக்கு போக சான்ஸ் இருக்குது, பிறகு இது. ஸோ இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே, ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ புல் பேக் ஆகுது இன்றைக்கு. ஆனால் புல் பேக் ஆகி ஓல் டைம் ஐயில் ப்ரீவியஸ் ஓல் டைம் ஐயில் சப்போர்ட் எடுத்து போனால் அது கன்ஃபார்ம் ஆகும். அப்படி தான் எனக்கு வரணும், அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா எப்பயுமே பிரேக் அவுட் ஆகல, கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனால் தான் அந்த மூவ் லாங்கராக போகும். அப்படியே நேராக ராக்கெட் மாதிரி போய் கொண்டு வந்துச்சுன்னா அதே மாதிரி ராக்கெட் கீழே கிராஷ் ஆகிற மாதிரி கிராஷ் ஆகிடும். ஸோ இதுதான் கோல்டுக்கு.
ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக இப்போ நிறைய பேர் கேட்குறது எப்போ விற்கலாம் எப்போ வெளியே வரலாம்னு. ஸோ அது எனக்கு நான் சொல்ல முடியாது எப்போ வெளியே வரலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த புலிஷ் மூவ் ரிவர்ஸ் ஆகணும்னா ஒன்று இந்த ஆல் டைம் பிரேக் ஆகணும், மற்றது இந்த ஆங்கர் வியூ அப்போ பிரேக் ஆகணும், இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகணும். ஸோ நீங்கள் இதில் இருந்து இங்கே வாங்கி ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து கூட்டி கொண்டு போகலாம். நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் இந்த லோவில் வச்சுருப்பீங்க, அப்புறம் இந்த லோ, அப்புறம் இப்போ இந்த லோ, இல்லாட்டி இந்த வியூ ஆப்பில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். எப்பயுமே நீங்கள் டொப்பில் சரியாக இதுதான் டொப்புன்னு சொல்லி அந்த டொப்பில் தான் கொண்டு வந்து விற்கணும்னு வச்சிங்கன்னா குட் லக், அது நடக்காது. அப்படின்னா நீங்கள் கடவுளாக இருக்கணும், இல்லாட்டி பெரிய சாத்திரக்காரனாக இருக்கணும். ரெண்டில் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் சரியான டொப்பில் போய் விற்கணும்னு நினைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் முடியும். ஒரு ட்ரேட் வரீங்களோ ஒரு பொசிஷனை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் இருந்தால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் லோக்கலில் போய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கொண்டு போகலாம். இதை உடச்சிட்டு போய் நீங்கள் இங்கே வாங்கியிருப்பீங்க, இங்கே வந்து புல் பேக் ஆகி போய்க்குள்ள இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருவீங்க, அப்புறம் இங்கே வந்து இங்கே இப்படி வரைக்கும் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருவீங்க, இப்போ வரைக்கும் இங்கே, அப்புறம் நாளைக்கு புல் பேக் இங்கே வரைக்கும் இங்கே ஸ்டாப் லாஸ். அப்படி தான் மேனேஜ் பண்ணலாம். இங்கே வந்து விற்கலாம், அங்கே தான் போய் நிற்க மாட்டேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட் டேர்மாக இருந்து. நான் இதெல்லாம் பார்க்குறதுல நான் ஏன் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன்டா, ஒன்று கோல்டு எங்கே போகுது தங்கம் எங்கே போகுதுன்னு பார்க்குறதுக்கு ஷார்ட் டேர்மாக, மற்றது நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன், மற்றது சும்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அவ்வளோதான். நான் எப்படி யோசிக்கிறேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். இது வந்து 100% நடக்கும், இப்படியே தான் நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, இதுதான் கோல்டு சினாரியோ. ஸோ என்னை பொறுத்தவரை கோல்டு வந்து 5000க்கு போகும், இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். ஸோ இப்படி வேலை செய்யும். அதுக்கு பிறகு நல்ல புல் பேக் கொண்டு வரும், பெரிய புல் பேக் கொண்டு. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே நியர்லி 26-30%. ஸோ நாங்கள் இதுலேயும் ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்து வைக்கலாம். அதாவது இந்த இதுக்கு சில நேரம் இங்கே வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மார்க்கெட் கிராஷ் வந்து மார்க்கெட் கிராஷ் கன்ஃபார்ம் ஆனவன். மார்க்கெட் புல் பேக் ஆகல கோல்டு ஏறிக்கொண்டே தான் போகும். நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் 2008 இதையும் கம்பேர் பண்ணி. ஏன்னா எப்பயும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டாக புல் பேக் ஆகக்குள்ள கோல்டு புல் பேக் ஆகும். ஆனால் அன்சர்டனிட்டி வரைக்குள்ள திருப்பி கோல்டில் வந்து மார்க்கெட்டில் விற்றவங்க கோல்டில் வந்து பூந்துருவாங்க. அது பிறகு கோல்டு ஏறும். பிறகு எப்போ மார்க்கெட் கிராஷ் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ கோல்டும் சேர்ந்து கிராஷ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து 3800 3500 கிட்ட எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட் டேர்மெண்டா பார்த்து போய் கொண்டிருக்கு. ஏன்னா எப்போ கிராஷ் ஆகும்னு யாராலையும் கண்டுபிடிக்க இல்லாது. லாங் டேர்மெண்டா நீங்கள் மாதம் வாங்குறாக்கள் நீங்கள் வாங்கிக்கொண்டே இருக்கலாம். மாதம் நீங்கள் ப்ரைஸை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லை 3800 3500க்கு வர சான்ஸ் இருக்குன்றதால நீங்கள் ஓலினா போகாதீங்க. பேர் நிறைய காசு இருக்குது அப்படியே கொண்டு போய் கொட்ட போகிறேன் அப்படி செய்யாதீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த இடைக்கும் எடுக்காமல் நீங்கள் லாங் டேர்ம். ஏன்னா நான் அப்படி தான் செய்கிறேன், மாதம் வாங்குவேன். ஏன்னா இப்போ வந்து எந்த சார்ட் சொல்லுது வந்து கோல்டு தான் புலிஷாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால நான் மாதம் கோல்டு வாங்கி கொண்டிருப்பேன். எப்போ வந்து சார்ட் வந்து கோல்டு புலிஷ் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் புலிஷாக இருக்குது, வேறு புலிஷாக இருக்குன்னா நான் கோல்டில் மாதம் வாங்குறதை விட்டுட்டு மற்றதில் வாங்க தொடங்கிடுவேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிடுவேன். ஆனால் இப்போதைக்கு அந்த சார்ட் வந்து கோல்டு சில்வரை தான் சொல்லுது, இதுதான் புலிஷாக இருக்குது. ஸோ அது எப்போ மாறும்னு தெரியாது. நான் எப்போ மாறுதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் கோல்டு டெக்னிக்கல் அனலைஸ். நான் ஒன்றும் விற்கலை, நான் விற்கவும் மாட்டேன் இப்போதைக்கு. எப்போ எனக்கு சார்ட் சொல்லுதோ அப்போ கொஞ்சம் விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன். ஆனால் அதுக்கு வருஷ கணக்கு இருக்குது என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இது வந்து ஷார்ட் டேர்ம் 3 to 6 months தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கணக்கு போகிற ஆக்கள் என்ன வந்து கேள்வி வைப்பீங்க, எங்கே விற்கிறேன். அப்படியான ஆக்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஸ்டாப் லாஸை எப்போ இந்த ஷார்ட் டேர்மாக உடைச்சி கொண்டு வெளியே வருதோ அப்போ நீங்கள் சின்ன இந்த லோக்கலில் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கொண்டு அதை உடைச்சி கொண்டு வரும்போது வெளியே வர வேண்டியதான். அதுக்கப்புறம் மேலே போகும் தெரியாது, அதே மாதிரி கீழே வரும் தெரியாது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்தான் ஆகணும். இல்லை நான் டொப்பில் தான் கொண்டு வைப்பேன்டா, அது நடக்காத காரியம். ஸோ அதை வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம், உங்களோட காசு நீங்கள் என்னவும் செய்யலாம். நான் சொல்கிறது நான் செய்கிறத நான் சொல்லலாம், மற்ற நான் என்ன நினைக்கிறேன்னு தான் சொல்லலாம். இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த ஒப்பீனியனை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன சரியாக இருக்கும். ஏன்னா உங்களோட பர்சனல் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. நான் என்ன பார்த்துருக்கு, என்ன சார்ட் சொல்லுது, எப்படி வேற சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். தவிர திருப்பி சொல்கிறேன், ட்ரேடர் ஷார்ட் டேர்ம் 3 months 1 year ஏதோ உண்டு. நீங்கள் 1 yearனா வீக்லி சார்ட்டுக்கு போய் பாருங்க, லோ வரைக்கும் அதில் வெளியே வந்துருங்க. நீங்கள் இன்னும் ஷார்ட் டேர்ம் 3 months 6 monthsண்டா டெய்லி சார்ட்டில் போய் எப்போ லோ உடைக்குதோ அப்போ வெளியே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ஏறலாம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த லோ உடைக்கும் போது நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதில் இருந்து இப்படி ஒன்று வேற இதை பிரேக் அவுட் ஆகிக்கல திருப்பி ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சு திருப்பி ஏறலாம். ஸோ எப்போ நீங்கள் திருப்பி ஏறலாம்.
இப்போ இந்த லோ உடைச்சி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லோ உடைச்சிட்டு வரைக்குள்ள நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் திருப்பி ஏறி இதை பிரேக் அவுட் ஆகி போய் இந்த பிரேக் அவுட் ஆகி போய் நீங்கள் திருப்பி ஏறி இருக்கலாம். ஸோ ட்ரேடர்ஸுக்கோ ஷார்ட் டேர்முக்கு திருப்பி சான்ஸ் வரும். அதனால ஸ்டாப் லாஸை எப்பயும் வையுங்க. நீங்கள் திருப்பி வெளியே வந்தாலும் திருப்பி ஏறுறதுக்கு அது சான்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஏறி இருக்கலாட்டி இப்போ திருப்பி வந்து புல் பேக் ஆகி திருப்பி பிரேக் அவுட் ஆகல வாங்கிட்டு திருப்பி இதில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ அடுத்தது சில்வருக்கு போகும். இப்போ நாங்கள் சில்வரை பார்த்தோம்னு சொன்னால் இது சில்வர் சார்ட். சில்வருக்கு அதே மாதிரி வரைஞ்சி பார்த்தா இதிலேருந்து ஏப்ரல்லேருந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் சரியா. ஸோ அதில் இருந்து நான் என்ன செய்கிறேன்னா பிறகு இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லோவில் இருந்து இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ பிறகு நான் என்ன செய்கிறேன், இதில் இருந்து ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வரைஞ்சி பார்க்குறேன். ஏப்ரல் இருந்து தங்கத்துக்கு செஞ்ச மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே. ஸோ இதுக்கு நான் 3 டார்கெட் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே ரீச் ஆகிட்டுது. ஸோ இதில் இருந்து இங்கே இங்கே இங்கே. ஸோ இது வந்து ஆல் டைம் ஆகி இதுதான் இது சரி. இப்போ இந்த ஆல் டைம் ஆயில் பிரேக் ஆகி இப்போ நல்ல ஸ்ட்ரென்த்தாக போய் கொண்டிருக்கு. இப்போ இதுக்கு பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு 85க்கு போகும், 87க்கு. ஆனால் இதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டாக இதில் இந்த லோவில் இருந்து ஒரு ஆங்கர் ட்ரேட் வரைகிறேன். ஓகே, பிறகு அடுத்த லோ இந்த லோவில் இருந்து ஒரு ஆங்கர் ட்ரேட் வரைகிறேன். ஓகே, பிறகு இந்த லோவில் இருந்து ஆங்கர். ஸோ இதை நான் டிலீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆங்கர் வியூவை உடைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி போகுமெண்டு பார்ப்போம். ஸோ இதில் இருக்குது என்னை பொறுத்தவரை ஒரு புல் பேக் வரணும். ஸோ இப்படி போக சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் க்ரீன் ஆக்குறேன் இதை. ஸோ இப்படி வந்து சில்லர் போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் எப்போ வந்து நல்ல புல் பேக் வருமோ அப்போ வந்து இப்படி வந்து இங்கே மட்டும் போக சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரை. ஸோ தான் இது சில்வர்டை பார்த்தா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் இது வந்து இந்த ஆங்கர் வியூ உடைக்கக்கூடாது. இல்லாட்டி நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அக்டோபரில் வாங்கியிருந்தேன் 10 லட்சம் போட்டிருந்தேன், இங்கே வெளியே வாருது அப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்டாப் லாஸை கூட்டி கொண்டு போகலாம். இங்கே வச்சிருப்பீங்க, அப்புறம் இங்கே வச்சிருப்பீங்க, அப்புறம் இங்கே வச்சிருப்பீங்க, அப்புறம் இங்கே வச்சிருப்பீங்க, இந்த ஹைட்டில் வச்சு அப்புறம் நாளைக்கு புல் பேக் வந்து போய்க்கலாம் அந்த இது, அப்புறம் நாளைக்கு புல் பேக் வைக்கலாம் அந்த லோ. ஸோ அப்படி லோக்கில் வச்சுக்கொண்டு போகலாம் சரியா. மற்றபடி டாப் இதுதான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நான் டிலீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக. அது ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த இதுகளை நான் டிலீட் பண்ணுறேன். ஏன்டா புல் பேக் வந்து இப்போ அது ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ நான் திருப்பி வீடியோ பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அதுதான் டார்கெட். ஸோ 5000 அப்படி போகும், 5150 5200 மாதிரி போகும். ஸோ இதுதான் டார்கெட். எந்த ஒப்பீனியனை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு திருப்பி போய் செக் பண்ணி திருப்பி போய் ஒரு அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி அனலைஸ் பண்ணியோ வேறு மாதிரி பார்த்து தேடி பார்த்து நீங்கள் செய்யலாம். ஓகே, அதனால் நீங்கள் ட்ரேடர்ஸாக இருந்தால் 6 மாதம் 3 மாதம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் இந்த லோக்கலில் வெளியே வந்துடலாம். ஆனால் திருப்பி சான்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் விற்றுட்டு நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா திருப்பி இதில் வாங்கலாம், வாங்க இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ அப்படி தான் ட்ரேட் பண்ணுறதோ இல்லாட்டி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு நாளும் யோசிக்காதீங்க டொப்பில் விற்றுட்டு டொப்பில் சரியாக விற்கணும், சரியாக டொப்பில் விற்று வெளியே வருவாருன்னா அப்படி ஒரு நாளும் நடக்காது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அது யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு ஏன் இந்த டொப்புக்கு ஃபஸ்ட்டாக வந்து பிறகு விழுமென்று சொல்கிறேன்னா அதுதான் இந்த சின்ன புல் மார்க்கெட்டில் டொப்பாக இருக்கும். ஏன்னா நான் எந்த கணிப்புப்படி நெக்ஸ்ட்டு 5 to 10 years பெரிய புல் மார்க்கெட் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் ரெடியாக இருக்கணும். 30% 40% ட்ரப்புக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் கரெக்டாக. ஆனால் அந்த 30% 40% வாரத்துக்கு முதல் இங்கே போகுமெண்டு எனக்கு சார்ட் சொல்லுது. நான் அப்படி தான் திங்க் பண்ணுறேன். ஓகே, ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்னா எப்பயுமே 30 to 40% புல் பேக்குக்கு ரெடியாக இருங்க. அப்படி நீங்கள் ரெடியாக இல்லாட்டி நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் 2 கேள்வி தான் கேட்கணும். உங்கள்கிட்ட இந்த காசு வந்து 5-10 வருஷம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் 5 வருஷத்துக்கு தேவையில்லை. ஓகே, தேவையில்லை. அடுத்தது 30-40% விழுந்தால் எனக்கு பரவாயில்லை ஓகேன்னா நீங்கள் வாங்கலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் வாங்கலாம். அவசரப்பட்டு போகாதீங்க. நல்லா நிறைய புல் பேக் வரும், அப்படி இப்படி நிறைய வாலட்டிலிட்டி வரும். ஸோ அதனால் பார்த்து செய்யணும். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் சில்வரில் கேட்டுருந்தீங்க இங்கே வாங்கியிருந்தேன் என்ன மாதிரி செய்கிறது, எப்போ வழி வரலாம், 71 வழி வரலாமா இல்லாட்டி 2 மாதத்தில் அடுத்த வருஷம் வழி வரலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று இந்த ஸ்டாப் லாஸ்களில் இந்த லோக்கலில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இல்லாட்டி இங்கே வந்தோன்னே கொஞ்சத்தை விற்கிறது, அப்புறம் இங்கே வந்தோன்னே கொஞ்சத்தை விற்கிறது. ஆனால் எப்போயுமே ஸ்டாப் லாஸ் ஏற்றி கொண்டு தான் போகணும். ஆனால் நீங்கள் விற்கிறேன்னா நீங்கள் டொப்பை தான் எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விற்கலாம். இதில் ஒரு 30% விற்கலாம், இங்கே வந்தோன்னா ஒரு 30%, அப்புறம் ஸ்டாப் லாஸை கூட்டிடலாம். திருப்பி சொல்கிறேன், இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. ஓகே, நான் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் என் ஒப்பீனியனை. நீங்கள் அதுக்கு பிறகு நீங்களாக யோசித்து செய்யலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது டொப் இல்லை, இப்போதைக்கு டொப் இல்லை. அதுதான் என் ஒப்பீனியன். இன்னும் வேறு இருக்குது. அதுக்கு பிறகு பெரிய புல் பேக் வரும். ஸோ அதுதான் ஷார்ட்டாக சொல்கிறேன்டா இது இன்னும் டொப் இல்லை.
அது எந்த ஒப்பீனியன். நான் ஒன்றும் விற்கலை, நான் ஒன்றும் விற்கவும் மாட்டேன் இப்போதைக்கு. எனக்கு எப்போ சார்ட் சொல்லுதோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்போ விற்க போகிறேன்ட்டு. ஆனால் அது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.